ஹாய். இன்னைக்கு வாழ்க்கையில நெறைய பேருக்கு பலவிதமான பிரச்சனை. தங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள மேற்கொண்டு நல்லா சக்சஸ்ஃபுல்லா வாழ்க்கை வாழறதுக்கு பல விதங்கள்ல முயற்சி பண்றாங்க. சில பேருக்கு அது ரொம்ப டாக்ஸிக்கா மாறிடுது. அவங்களோட வாழ்க்கை ரொம்ப விரக்தியில முடிஞ்சிருது. எப்படி மேற்கொள்றதுன்னே தெரியாம கஷ்டப்படுறவங்க இருக்க தான் செய்றாங்க. அதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் வாழ்க்கையினுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் சிலுவை தான் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த சிலுவை ஏன் முக்கியம்? அதில என்ன நடந்துச்சு? அப்படிங்கிறதெல்லாம் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணேன். பார்க்காதவங்க போய் பாருங்க. 6 வீடியோ பேசியிருக்கேன். இது 7வது வீடியோ சிலுவைய பத்தி பேசுறதுல. இந்த சீரிஸ் ஆரம்பிக்கும்போது யோவான் 12ஆம் அதிகாரம் 31லேருந்து 33 வசனம் வரைக்கும் அந்த வசனத்தின் அடிப்படையில ஒவ்வொரு வசனத்துக்கும் நான் விளக்கம் சொல்லி, அது எப்படி நம்ம வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். யோவான் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில, இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாயத்தீர்ப்பு உண்டாயிருக்கிறது. இந்த உலகத்துக்கு இப்பவுமே நியாயத்தீர்ப்பு உண்டாயிட்டான். எனக்கு தெரியும் இதுக்கப்புறம் ஒரு நியாயத்தீர்ப்பு வரப்போகுது அப்படின்னு. ஃப்யூச்சர்ல சிங்காசனத்துக்கு முன்பாக நம்ம எல்லாம் நியாயந்தீர்க்கப்படுவோம். அது எனக்கு தெரியும். ஆனா இங்க இயேசு சொல்றாரு, இப்பொழுதே நியாயத்தீர்ப்பு உண்டாயிருக்குது. அது என்னன்னா, சிலுவையில இயேசு கிறிஸ்து நியாயந்தீர்க்கப்பட்டார். ஏன் நியாயந்தீர்க்கப்பட்டாரு? அவர் பாவமே செய்யாதவர். ஆனா நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்து கொண்டு நமக்காக பாவமாக்கப்பட்டார் இல்லையா? அங்கே அந்த பாவம் நியாயந்தீர்க்கப்பட்டது. அதுதான் இங்க சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அப்படி நியாயந்தீர்க்கப்படும் பொழுது பிசாசானவன் புறம்பே தள்ளப்படுவான். அதேசம் சொல்லுது. பிசாசை மேற்கொள்வார், தோற்கடிப்பார். ஏன்னா பிசாசு உலகத்தை ஆண்டு கொண்டிருந்தான். பாவத்தின் விளைவாக பாவம் செஞ்சு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை பிசாசுக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்தனால இந்த உலகத்தையும் மனுஷனையும் பிசாசு ஆண்டுகிட்டு இருந்தான். அவன் தான் குழப்பவாதி. உலகத்துல குழப்பத்தை உண்டாக்குறது, குடும்பத்துல பிரச்சனையை உண்டாக்குறது, எல்லாத்துக்கும் காரணம் பாவமும் இந்த பிசாசும். அதை இயேசு சிலுவையிலே மேற்கொண்டார். அதுக்கப்புறம் அவர் சிலுவையிலே உயர்த்தப்பட்டிருக்கும் போது அப்படிங்கிறது அவர் மகிமையாய் உயர்த்தப்படுறதை குறிக்கல, சிலுவையில் உயர்த்தப்பட்டிருக்கும் போது குறிக்குது. அவர் சிலுவை உயர்த்தப்பட்டிருக்கும் போது அப்படின்னா, சிலுவையில் தொங்கப்பட்ட இயேசு நமக்காக சாபமாகி பாவமாகி எல்லாத்தையும் சிலுவை சுமந்து கொண்டு மரித்திருப்பாரு. அப்போ எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்வேன். 32ஆம் வசனம் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன அர்த்தம்னா, எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்கன்னு கிடையாது. ஏன்னா சில பேர் இயேசு ஏற்றுக்கொள்றது இல்லை. எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்வேன் அப்படின்னா, எல்லாருமே ஏதாவது ஒரு நாள் இந்த சிலுவைக்கும் இயேசுவுக்கும் பதில் சொல்லி ஆகணும் தங்களுடைய வாழ்நாட்கள்ல. தங்கள் வாழ்நாட்கள்ல இப்படி ஒருத்தர் மரித்தாரே, இதுக்கு என்ன காரணம்? இது என் வாழ்க்கைக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்னு நாம எஸ் ஆர் நோ பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு நான் சொன்னேன். இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் அவரை ஏற்றுக்கொண்டவங்க. அப்போ நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கோம் அப்படின்னா, நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை கடவுள் வைத்திருக்காரு அப்படின்னா, இப்போ இந்த வீடியோ நிறைய பேர் பார்க்குறவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோன்னா, நாம் செஞ்ச பாவத்துக்கு எல்லா பரிகாரத்தையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செஞ்சு முடிச்சிட்டாரு. ஆனால் நம்ம நல்ல வாழ்க்கை வாழும்படியாக, ஏன்னா நம்ம நல்ல வாழ்க்கை வாழும்படியாக, நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, ஏதேன் தோட்ட வாழ்க்கையை திரும்ப கொடுக்குறதுக்கு. ஏதேன் தோட்ட வாழ்க்கைன்னா எந்த குறைவும் இல்லாத ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. அங்கே ஆதாமுக்கு வேலை இல்லா திண்டாட்டம் இல்லை, சாப்பாடு பிரச்சனை இல்லை, குடும்ப பிரச்சனை இல்லை. இதெல்லாம் பாவத்துக்கு அப்புறம் தான் வந்துச்சு. இப்போ உலகத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா, ஒன்று வேலை இல்லாத பிரச்சனை, இன்னொன்று ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், இல்லைன்னா குடும்ப பிரச்சனை. இந்த 3மே இல்லாத நிம்மதியான வாழ்க்கை தான் கடவுள் மனுஷனுக்கு வச்சுருந்தாரு. அதுதான் ஏதேன் தோட்ட வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை திரும்ப கொடுப்பதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். ஏன்னா ஆதியாகமத்தில் பாவத்துக்கு அப்புறம் தான் இந்த 3 பிரச்சனையும் வந்துச்சு. வேலையில் பிரச்சனை வந்துச்சு, விதைக்க போனான்னா அங்கே முள் முளைச்சிது. குடும்பத்தில் பிரச்சனை வந்துச்சு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளேயே நீ தான் நான் தான் சண்டை போட்டுட்டாங்க. இப்படி எல்லா பிரச்சனையும் சிலுவையில் அந்த பாவத்தை திருப்பதன் மூலமாக, அது மட்டும் இல்லை பாதாளத்துக்கே சென்று பிசாசையும் தோற்படுத்ததன் மூலமாக நம்மளுக்கு ஏதேன் தோட்ட வாழ்க்கையை திரும்ப கொடுப்பதே தேவனுடைய சித்தம். இந்த தேவனுடைய வாழ்க்கையை நாம் பெற்று நிச்சயமாக அனுபவிக்க முடியும். ஏன் அவளை உறுதியாக சொல்கிறேன்னா, ரோமன் 8:32 வசனம் சொல்லுது, தம்முடைய சொந்த குமாரன்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். தேவன் இயேசு கிறிஸ்துவை தம்முடைய சொந்த குமாரன்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் ஒப்பு கொடுத்தாராம். ஒப்பு கொடுத்தாருன்னா சிலுவையில் மரிக்கிறதுக்கு. சிலுவையில் எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து வேதனைப்பட்டார் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். பார்க்காதவங்க பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். அவ்வளோ வேதனைப்படுவதற்கு, அந்த அளவுக்கு கொடுமையாய் நசுக்கப்படுவதற்கு, கொடுமையாய் வேதனைப்படுத்தப்படுவதற்கு, நரகத்தில் போய் நசுக்கப்படுவதற்கும் சொந்த குமாரே ஒப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னா, மற்றவற்றை நமக்கு தராமல் இருப்பாரா அப்படின்னு பவுல் ஆர்கியூ பண்ணுறாரு. தேவன் இருக்கிறதுலே மிகப்பெரிய காரியம் என்னன்னா அவருடைய சொந்த குமாரன். அவர் இருக்கிறதுலே பெஸ்ட்டு.
அந்த பெஸ்ட்டே கொடுத்தாரு நம்மை ரட்சிக்கும்படியாக, நம்ம நல்ல வாழ்க்கை வாழும்படியாக, ஏதேன் வாழ்க்கை வாழும்படியாக. அப்படின்னா மற்ற எல்லாவற்றையும் தராமல் இருப்பாரா? மற்ற எல்லாம் சொல்லும்போது இந்த காண்டத்தில் பார்த்தீங்கன்னா, நித்திய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும், நித்திய வாழ்க்கை போகிறதுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பாருன்னா, இந்த பூமியில் வெற்றியுள்ள வாழ்க்கை. இந்த பூமியில் வெற்றியுள்ள வாழ்க்கைங்கிறது தேவன் நம்ம கொடுத்துருக்கிற வாழ்க்கை. அதுதான் ஏதேன் தோட்ட வாழ்க்கை. இன்றைக்கி நிறைய பேர் அந்த வாழ்க்கையில் வாழ்றதில்லை. ஏன்னா அதுக்கு 2 காரணம். ஒன்று, அதை குறித்துன அறிவு இல்லாதது. தேவன் நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வச்சிருக்காரு அப்படிங்கிற அந்த வெளிச்சம், அந்த அறிவு இல்லாததுனால அவங்களால வாழ முடிய மாட்டேங்குது. உதாரணத்துக்கு, உங்கள் பேரில் பேங்க்கில் ஒரு 1 கோடி ரூபா பணம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் உங்களுக்கு தெரியவே இல்லைன்னா அதை எடுத்து பயன்படுத்த முடியுமா? முடியாது. பேர் தான் இருக்குது, ஆனால் ஒரு யூஸுமே இல்லை. நம்ம ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு தான் இருப்போம். ஆனால் இருக்குன்னு தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவோம், போய் வித்ரா பண்ணி காசை எடுத்து சம்பாதிச்சு வேலை பார்ப்போம், பணத்தை பெருக செய்வோம், சந்தோஷம் வாழுவோம், வீடை கட்டுவோம், எல்லாம் பண்ணுவோம். இதே மாதிரி தான் கடவுள் நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வச்சிருக்காரு அப்படிங்கிற அந்த அறிவு முக்கியம். ஒரு கிளிம்ஸ் மட்டும் கொடுக்குறேன், எப்படிப்பட்ட வாழ்க்கை வச்சிருக்காரு அப்படின்னு. சங்கீதம் 112 ஒரு மனுஷனுக்கு தேவன் எப்படிப்பட்ட வாழ்க்கை கொடுக்க விரும்புகிறாருங்கிறதுக்கு ஒரு சின்ன கிளிம்ஸ் கொடுக்குறேன். 2ஆம் வசனம், அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அவனுடைய சந்ததி தலைமுறையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குமா, பலத்திருக்குமா. 3ஆம் வசனம், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், பொருளாதார செழிப்பு வீட்டில் இருக்குமா. 4ஆம் வசனம், இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் வாழ்க்கையில் இருளாக இருக்கிற எல்லா இடத்துலையுமே ஒரு வெளிச்சம் வந்துருமா. அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். அவன் எப்படி இருப்பானா, ஒரு மனுஷன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவனாக இருப்பானா. 6ஆம் வசனம், அவன் என்னென்றைக்கும் அசைக்கப்படாத இருப்பான். நிறைய பேர் வாழ்க்கையில் இந்த கடல் அலை மாதிரி அசைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. எப்படி போகிறதுன்னு தெரில, என்ன பண்ணன்னு தெரிலன்னு. ஆனால் அசைக்கப்படாத ஒரு திட்டமான வாழ்க்கையில் இருப்பானா. 7ஆம் வசனம், துர்ச்செய்தியை கேட்பதினால் பயப்படான். ஏதாவது கெட்ட செய்தி வந்துட்டுனா உடனே பயப்பட மாட்டான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாக இருக்கும். 9ஆம் வசனம், ஏழைகளுக்கு கொடுத்தான், வாரி இறைத்தான். ஏழைகளுக்கு தாராளமாக கொடுக்கறதுக்காக அவன் செல்வம் இருக்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். அதாவது அவன் பேர் உயர்ந்திருக்கும். இதை கேட்கறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் கடவுள் வச்சிருக்காரு, கடவுள் கொடுக்குறாரு. இப்படியோட வாழ்க்கை தான் கடவுள் கொடுக்காரு அப்படிங்கிற அறிவு நமக்கு இருக்கணும். நம்ம இந்த உலகத்தில் எல்லாரும் கஷ்டப்பட தான் செய்கிறாங்க, நானும் கஷ்டப்பட தான் செய்யணும் அப்படி கிடையாது. வாழ்க்கைன்னா அப்படி தானே, உலகம்னா அப்படி தானே, அப்படி கிடையாது. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான், உண்மையாக இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது, ஏதாவது கோல்மால் பண்ணால் தான் மேலே வர முடியும், அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் மேலே வந்திருக்காங்க அப்படின்னா. அப்படி கிடையாது. கோல்மால் பண்ணி தான் மேலே வரணும் அப்படின்னா அப்போ கடவுள் எதுக்கு, உண்மை எதுக்கு, உண்மைக்கு அர்த்தமே இல்லாமல் போயிருமே. அப்படி கிடையாது. உண்மையாக இருந்தால் கடவுள் உயர்த்துவார். அது எப்படி போய் உயர்த்துவார்னா, இந்த மாதிரி சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியும் வேதனையற்ற ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பார். இந்த அறிவை பெற்றுக்கொள்ளணும். இப்படிப்பட்ட இருக்குது கடவுள் கொடுக்காருன்னு அறிந்து கொள்ளும்போது நம்ம இந்த வாழ்க்கையை வாழ முடியும். தேவன் எதிர்பார்க்குற அந்த ஏதேன் தோட்ட வாழ்க்கையை வாழ முடியும். 2வது, நிறைய பேர் ஏன் அந்த வாழ்க்கையை வாழ்றது இல்லைன்னா, தங்களுடைய உணர்ச்சியின் அடிப்படையில் வாழ்கிறாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை. என்னென்னா, லைஃப்பில் என்ன இருக்குது என்ன இல்லைங்கிறத வச்சு அவங்க எமோஷனலாக பாண்ட் ஆகி எமோஷன் மூலமாக அவங்க வாழ்க்கை நடத்துகிறாங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே அப்படியே எமோஷன் ஆகி பயந்து ஐயோ ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நெகட்டிவாக பேசி பேசி தங்கள் வாழ்க்கையை நர்வஸ் ஆக்கி சரியாக முடிவெடுக்க முடியாமல் கன்ஃபியூஸ் ஆகி வாழ்க்கையை உண்டாக்கிறாங்க. இதெல்லாம் சில கிறிஸ்தவங்களே அப்படி இருக்காங்க. கடவுளை அறிந்து கொண்டு கூட தங்கள் வாழ்க்கையை நல்லா வாழ முடியல. ஏன்னா உணர்ச்சியின் அடிப்படையில் வாழ்றது. சிலவங்க சொல்லுவாங்க, கடவுள் என் கூட இருக்காரானே தெரிய மாட்டேங்குது, என் கூட பேசுகிறாரா தெரிய மாட்டேங்குது. உணர்ச்சியில் புரியாது. சில நேரம் வரலாம், சில நேரம் வராமல் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீ உணர்ந்தாலும் சரி உணராட்டாலும் சரி, தேவன் இப்பொழுது இந்த நிமிஷத்தில் உன் பக்கத்தில் இருக்கார். அவர் உன் பக்கத்தில் இருக்கார் அப்படின்னா உன் வாழ்க்கையில் எப்படி குறைவு வரும், எப்படி பிரச்சனை வரும், எப்படி தாழ்ச்சி வரும். உனக்கு ஒரு முடிவெடுக்க முடியல அப்படின்னா நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், கண்ணை மூடி ஆண்டவரை உதவி செய்யுங்கன்னு கேட்டுப்பார். 10 நிமிஷம் அமைதியாரு, கடவுள் பேசுவார். அவர் உன் பக்கத்தில் இருக்கார். உணர முடியல, எனக்கு உணர்ச்சி வர மாட்டேங்குது, பரவாயில்ல விட்டுரு, கடவுள்கிட்ட உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டு இவன் வேலையை செய், சரியாக நடக்கும். எல்லாமே எப்படி நடக்கும்? சரியாக ஃபீலிங் நல்லா இல்லை, ஃபீலிங் நல்லா இருக்காது, சில நல்லா இருக்கும், சில நல்லாலாம் போயிடும். ஆனால் வசனம் சொல்லுது, நீ நன்றாக இருப்பாய், அதை அறிக்கை பண்ணு. என் வாழ்க்கையை செலுத்திருக்கும், அதை அறிக்கை பண்ணு. இந்த மாதிரி வசனத்தினுடைய அடிப்படையில் வாழ்க்கை அமைக்கணும், உணர்ச்சியின் அடிப்படையில் வாழ்க்கை அமைக்கக்கூடாது. வேதம் என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில் வாழ்க்கை அமைச்சு அப்படி நம்ம வாழ்க்கையை பார்க்கும்போது கடவுள் வச்சிருக்கிற ஆசீர்வாதமான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். இப்படிப்பட்ட வாழ்க்கை கொடுக்கறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிச்சார். நம்ம எதாவது கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு அப்படியே போகிறதுக்கு கடவுள் நம்மளை வைக்கலை. நம்ம வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டாலும் தேவனுடைய நீதியை சம்பாதிக்க முடியாது. ஆனால் இலவசமாக கொடுத்துருக்காரு. ஏன்? நம்ம தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு. பழைய ஏற்பாடில் விசுவாசிங்கள்லாம் அவர் தேவனே
ஆபிரகாமின்னு கூப்பிட்டாங்க. நம்ம உரிமையா அப்பா, பிதாவேன்னு கூப்பிட்டு அவரோடு கூட உறவு கொள்வதற்கான ஐக்கியத்தை கொடுத்தாரு. இதெல்லாம் எதுக்கு? நம்ம வாழ்க்கையை மாற்றிருக்கு. நம்ம அவரோடு கூட இணைத்துக் கொள்வதற்கு. இப்படிப்பட்ட பெரிய காரியங்கள செஞ்சு நம்மள ஏற்றுக்கொண்டிருக்க கடவுள், நம் வாழ்க்கைய கஷ்டத்திலே வாழ்வதற்கு அனுமதிக்க மாட்டார். இன்னைக்கு ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கலாம். இன்னைக்கு இருக்கிற நிலைமைய பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு, அவ்வளோதான் நம்ம லைஃப் இப்படி தான் போகும். அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு குறுகிய மனப்பான்மைக்குள்ள வரக்கூடாது. கடவுள் நம்மளுக்கு எப்பேற்பட்ட வாழ்க்கை வச்சிருக்காருன்னா, நாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல நம்மளே இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு, அதாவது நமக்கு தகுதியில்லாத நல்ல வாழ்க்கை கொடுக்கறதுக்கு ஆயத்தமுள்ளவரா இருக்காரு. ஏன்னா அதுதான் தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும். நம்முடைய வாழ்க்கை மூலமாக, நாம் நல்லா இருப்பதன் மூலமாக நம்ம தேவனுக்கு மகிமையை செலுத்தணும். அதுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னா, நம்ம சம்பாதிச்சு வேலை பார்த்து பெற்றுக்கொள்கிற வாழ்க்கை அல்ல, நம்ம தகுதிக்கு மிஞ்சின வாழ்க்கை, வெற்றியுள்ள வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை கொடுப்பதன் மூலமாக தேவன் மகிமை அடைவார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் வச்சிருக்காரு. அதை அறிந்து கொள்ளணும், அதை விசுவாசிக்கணும், அந்த ஃபேக்டில் ஒழித்து நடத்தணும், அந்த ஃபேக்டில் வாழ்க்கை நடத்தணும். உணர்ச்சி வசப்பட்டு நடத்தக்கூடாது, எமோஷனாகி நடத்தக்கூடாது, பயப்படக்கூடாது. இப்படிலாம் செய்யும்போது நம்ம தேவன் வைத்திருக்கிற அந்த நல்ல வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். சொந்த குமாரனை கொடுத்தவர் சுகத்தை கொடுக்க மாட்டாரா? சொந்த குமாரனை கொடுத்தவர் கொஞ்சம் வருமானத்தை கூட்டி கொடுக்க மாட்டாரா? சொந்த குமாரனை கொடுத்தவர் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான மற்றதான் கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாரு. விசுவாசமாக இருங்க. நீங்கள் எதிர்பார்க்கிறத விட உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுப்பார். எப்படி கொடுப்பார் தெரியல, ஆனால் குமாரனை கொடுத்தார மற்றதையும் கண்டிப்பாக கொடுப்பாரு. கரெக்டான நேரத்தில் கொடுப்பாரு. அவர் கடவுள், உங்களை அதிகமாக நேசிக்கிறவர். குமாரனை கொடுத்தாரு, உங்களுக்கு மற்றதான் கொடுக்க மாட்டாரா? உங்கள் வாழ்க்கையில் உங்களை காட்டிலும் தேவன் ரொம்ப அக்கறை உள்ளவராக இருக்கார். இந்த முழு வேதத்தை ஏன் எழுதி கொடுத்தா தெரியுமா? முழு வேதத்தை படித்து பார்த்தீங்கன்னா அதனுடைய முக்கியமான சத்தியமே, நான் உனக்காக என் குமாரனை கொடுத்துருக்கேன், நீ எனக்கு பிரியமானவன், எனக்காக வாழுன்னு சொல்கிறது தான். அப்போது மொத்த வேதத்தையும் படிங்க, அலசி ஆராய்ஞ்சு பாருங்கள். கடவுள் நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வச்சுருக்காருன்னு தேடி பாருங்கள். அதன் அடிப்படை வாழ்க்கையை அமைச்சு வாழ்க்கையை பார்க்க பாருங்கள். சந்தோஷமாக வாழ்க்கையை வாழுங்க. தேவன் உங்களோட பேசி கொண்டிருக்காரு. இது குறித்து இன்னும் தெளிவாக பேச வேண்டிய விஷயங்கள்லாம் பல வீடியோக்களில் பேசியிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், போய் பாருங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, இல்லை கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சால் முடிஞ்சால் நான் அதுக்கு ஆன்சர் பண்ண முயற்சி பண்ணுறேன். இது மாதிரி மற்ற காரியங்களை பற்றி ஏதாவது பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். நான் அதை குறித்தும் பேசுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம். கடவுள் நம்மோடு இருப்பாராக. காட் பிளஸ் யூ. பாய்.